இன்னும் வந்து நான் அந்த பழைய ஸ்டைல்லே தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்து அதே அந்நியன் ஸ்டைலில், அதே இந்தியன் ஸ்டைலில், அதே ஜென்டில்மேன் ஸ்டைல்லே வந்து இப்பயும் படம் எடுத்தா, அது இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அது ஒட்டாது. அவங்க வந்து அதை ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. நீங்க இந்தியன் 2 ஏன் தோத்துது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்தியன் 1 பார்க்குறோம். அதுக்கு தகுந்த அளவுக்கு கூட வந்து ஒரு இன்வால்வ்மென்ட் இந்த படத்துல நம்மால இருக்க முடியலல்ல. அதெல்லாம் ஈஸியா வந்து பசங்க அத ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ அடுத்து வந்து கேம் சேஞ்சர். சரி இந்த படத்துல இவ்வளோ அடி வாங்கிட்டாருல்ல, அத கேம் சேஞ்சர்லயாவது வந்து கொஞ்சம் அவருடைய கேம சேஞ்ச் பண்ணிப்பாருன்னு பார்த்தா, அங்கேயும் வந்து அதே அந்த கிளீஷேன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அப்படியே வந்து அது தொடருது. அப்ப எப்படி வந்து அது தப்பிக்கும்? நிச்சயமா வந்து இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அந்த படங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க தான். அத வந்து மறுக்க முடியாது. மணிரத்னத்த பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபீல்ட் அவுட் ஆயிட்டார். இப்போ இல்ல. அவர் ராவணன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துலேருந்தே வந்து அவர்கிட்ட சரக்கு இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எத்தன படம்? ராவணன், குரு, கடலு, அப்புறம் அந்த காற்று இடைவெளி இப்படி பல படங்கள்.